2 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவிலே சிக்கன் தொக்கு வந்து செஞ்சு போட்டிருப்பேன். அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கார் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. கொஞ்சமாக எடுத்து சமைச்சிருந்தேன். மீதி நாளைக்கு சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்காருக்கு ஜுரன்றதால சாப்பிடக்கூடாதுன்னு மாமியார் சொன்னாங்க. அதனால் வீட்டில் ஒருத்தர் சாப்பிட்லன்னா எங்கள் எல்லாருக்குமே மனசு கேட்கல. அதனால் நான் வந்து அன்றைக்கி வந்து சிக்கன் எதுவுமே செய்யலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை போல் தான் மதியத்துக்கு மேலே தான் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தேன். என்னோடய வீடியோவை ரொட்டீனாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இந்த மாதிரி மிக்சடு பிரியாணி நான் செய்யவே மாட்டேன். ஏன்னா எங்கள் மாமியாருக்கு வந்து இந்த மாதிரி செய்கிறது பிடிக்காது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பிரியாணி அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பிடிக்காது. சிக்கனை வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி வறுத்து வந்து செஞ்சுருந்தேன். இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பச்சையாக போடும்போது அதில் காரம் எதுவும் பிடிக்காதுன்றதால வீட்டில் யாருக்கும் பிடிக்கல, எனக்கும் வந்து பிடிக்கல. அதனால் இப்படி செஞ்சுருந்தேன். புதினா மட்டும்தான் இல்லை, அதனால் வந்து நான் ரம்பை இலை சேர்த்துருந்தேன். இந்த பிரியாணியோடைய ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். அதுக்கு முன்னாடியே இந்த கதையை சொல்லி முடிச்சிடலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.